Hi friends, welcome to Pallavi's Media. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராகி கூழ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த ராகி கூழ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ராகி கூழ் ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையானது ராகி மாவு, தயிர், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை. கொழுந்து கறிவேப்பிலை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வெயில் காலத்தில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே உடம்பு கூலிங்காக இருக்கும். 3 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அந்த அளவுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 டம்ளர் எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கையை வச்சு கட்டி இல்லாமல் கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அந்த ராகி கூழ். மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. இப்போ அடுப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் இந்த டம்ளரில் மாவு எடுத்துருக்கனால 9 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதாவது 1:3. 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி போதும். நான் 3 டம்ளர் எடுத்தனால 9 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது இந்தளவு சூடானால் போதும். கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே நம்ம அந்த ராகி மாவு கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டுருங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இது 15 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். 15 மினிட்ஸே மேக்ஸிமம் தான். 15 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த களி இந்த கூழ் ரெடி ஆயிரும். களி மாதிரி நம்ம கிண்டி கூழ் கரைச்சிக்கணும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ தொட்டு பார்க்குறேன். தண்ணியை நம்ம தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ ஒட்டுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகணும். இது வேகும் போதே நமக்கு நல்ல வாசம் வரும். அந்த களி வெந்த வாசம் நமக்கு நல்லா வரும். இப்போ ஒரு 13 to 15 மினிட்ஸ் ஆக போகுது. இந்த பார்த்தாவே நமக்கு தெரியும் அந்த ராகி மாவு வெந்திருக்கிறது. இப்போ நான் தண்ணியை தொட்டு செக் பண்ணி பார்க்குறேன். கையை ஒட்டாமல் வரணும். இப்போ ஒட்டலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறின பின்னாடி தான் நம்ம தயிர் ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த ராகி மாவு களியை நான் எடுத்து போடுறேன். எடுத்து போட்டு தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தயிர் எந்தளவு புளிப்பு தேவையோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மோராக கூட நீங்கள் ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். உப்பு நான் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்குறேன். நீங்கள் களி கிண்டும் போதே உப்பும் கூட சேர்த்து போட்டு செஞ்சுக்கலாம். நான் இப்போ தான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா கரையிற மாதிரி தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவு லிக்விட் பதம் வேணுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி குடித்தாவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகாய், காரத்தை அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். கொழுந்து கறிவேப்பிலை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மண்சட்டியில் ஊற்றி வச்சு கொடுத்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். நம்ம மதிய டைமில் குடிக்கும் போது, காலையில் மதியம் 2 டைமில் குடிக்க அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற மாவு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு ஆறின பின்னாடி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே இதை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே நம்ம மோர் கூட இதை கரைச்சிக்கலாம், இல்லை தயிர் கூட கரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பழைய சோறில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல, அதில் கூட கரைச்சி சாப்பிட்லாம். சுவையான ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வத்தல், வடகம், சின்ன வெங்காயம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரோட்டு கடையில் நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த கூழ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.